கணவன் மனைவி உயிரோடு இருக்கும்போது கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி அவங்க கழுத்துல கட்டியிருக்கிற தாலி கொடிய கழட்டிடுவாங்க. அதே மாதிரி கணவன் உயிரோடு இருக்கும்போது மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா கணவன் தன்னோட இடுப்புல கட்டியிருக்கிற அரைஞான் கயிறை கழட்டிடுவாரு. அப்படிங்கிற கலாச்சார வழக்கம் நம்ம ஊர்ல இல்ல, ஆந்திராவில் முளத்தாடு அப்படிங்கிற பேர்ல அரைஞான் கயிறு ஆந்திராவில் அழைக்கப்படுது. ஆந்திரா மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இந்த இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டும் பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, டாக்டர், இந்த அரைஞான் கயிறு கட்டுவதால் குடல் இறக்கம், ஹெர்னியா போன்ற நோய்கள் வராம தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அறிவியல் ரீதியா இது உண்மையா அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த சந்தேகத்துக்கான பதிலா தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனா அரைஞான் கயிறு குறித்த பல விஷயங்களையும் இதுல நம்ம பேச போறோம். இந்த கயிறோட அறிவியல் ரீதியான பயன்பாடு குறித்தும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்கு, பார்க்க போறோம். முதலில் இந்த அரைஞான் கயிறு கட்டும் பழக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாகி இருக்கும்? ஆதி காலத்துல, கற்காலத்துல மனுஷ உடை அணியலாம் அப்படின்னு முடிவெடுத்த தருணத்துல, அவனோட பிரைவேட் பார்ட்ஸை மறைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த தருணத்துல, ஒரு பிடிமானத்துக்கு அவனோட இடுப்பை சுத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான், அந்த பிடிமானம் இருந்தாதான் இலைதலைகளையோ துணியவோ அந்த இடத்துல கட்ட முடியும். அதனால அரைஞான் கயிறு ஒரு நல்ல பிடிமானமா பயன்பட்டது. போக போக சில 100 வருடங்களுக்கு முன்னாடி கூட, ஆனா அது ஆதிகாலம் அப்படின்னு கிடையாது. இப்பவுமே கூட இன்னைக்கும் கோவணம் கட்டுறவங்க இருக்கிறாங்க, பலகாலமா கோவணம் கட்டும் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே ஒரு பிடிமானத்துக்கு அருமையான ஒரு கயிறு அரைஞான் கயிறு. இப்படிதான் இது உருவாகி இருக்கணும். அது எப்படி உருவாச்சோங்க? ஆனா காலப்போக்கில் இது ஒரு கலாச்சார பழக்கமா இந்தியா மட்டும் இல்ல, பல ஊர்கள்லயும் பரவி கிடக்குது. இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த 7ஆம் நாளில் அவங்கவங்க வசதிக்கேற்ப தங்கமோ வெள்ளியோ இல்ல கருப்பு கயிறோ குழந்தை பிறந்த 7ஆம் நாள்ல இத கட்டுறாங்க. ஆண் குழந்தையா இருந்தா அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த அரைஞான் கயிறு கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது நியதி. பெண் குழந்தையா இருந்தா பூப்படைந்த உடனே அந்த அருணா கயிறு கட்டும் பழக்கம் அப்படிங்கிறது நின்று போயிடுது பெண் குழந்தைகளுக்கு. சரி டாக்டர், அறிவியல் விளக்கங்களுக்குள்ள வாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய படிச்சுட்டோம், சில விஷயங்கள் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழி இருக்கு, 1000 வந்தாலும் சரி அருணா கயிறு அந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, மார்கழி மாசத்துல அந்த குளிர்ல வெந்நீர் கிடைக்காதவங்க அந்த பச்சை தண்ணியில வேக வேகமா, நிறைய பேர் இருக்கும்போது ஒரு குடும்பத்துல வேக வேகமா குளிக்கிறதுக்கு இந்த பழமொழி. சரிங்க, இந்த பழமொழியில ஏன் அருணா கயிறு வந்துச்சு? அதாவது குளிர்ல நம்ம குளிக்கும் போது நம்ம உடல் விரைக்குது, அந்த விரைக்கும் போது அந்த அருணா கயிறு இறுகி பிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் விறகடுப்பு தானங்க, ஒவ்வொருத்தருக்குமா விறக வச்சு வச்சு சூடுபடுத்தி வெந்நீரை காய வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வெந்நீர் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அதுக்கு பொறுமை இல்லாதவங்க இந்த மாதிரி பழமொழியை சொல்லிக்கிட்டே வேக வேகமா குளிச்சறது வழக்கம். பச்சை தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, மார்கழி குளிரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த அருணா கயிறு வெறும் உடல் விரைக்கும் போதுதான் அப்படி இறுகி பீந்து உழும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம உடலோட பருமன் அதிகரிக்க அதிகரிக்க அருணா கயிறு அப்படியே இருக்குமாய் நிறைய பேருக்கு அது பீந்து உழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே தங்க வெள்ளியா இருந்தா அந்த இடத்துல இறுக்கமா அந்த தோல்ல ஒரு தழும்பு மாதிரி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இப்போ அறிவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னா, உடல் எடைக்கும் அரைஞான் கயிறுக்கும் டைரக்ட் சம்பந்தம் உண்டு. இப்போ குழந்தைகளா இருக்கும்போது அவங்க குழந்தைகள் வளர்றாங்க, அவங்க நல்ல போஷாக்கா வளர்ந்தாங்க அப்படின்னா அந்த அருணா கயிறு இறுக்கமடையுது. அப்போ குழந்தைகள் நல்லா வளர்றாங்க அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரியுது. அப்ப அந்த அரைஞான் கயிறை அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கலாம். வளர வளர அதை கொஞ்சம் பெருசுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ பெற்றோர்களுக்கு குழந்தை நல்லபடியா வளர்றது அப்படிங்கிற திருப்தி கிடைக்குது. இதே அந்த அருணா கயிறு குழந்தைக்கு ஏதாவது உடல் நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படும் போது உடல் எடை குறையும். அப்படி உடல் எடை குறையும் போது குழந்தை மெலிந்து போவான். அப்படி குழந்தை மெலிந்து போகும்போது அருணா கயிறு லூஸ் ஆகிடும், கீழே வலிக்கு உழுகும். அப்ப நழுவி விழும்போது என்ன அர்த்தம்னா குழந்தைக்கு உடல் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அவனோட உடல்நிலையை கவனிக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு அர்த்தம். இது குழந்தைகளுக்கு. ஏன் பெரியவங்களுக்குமே கூட உடல் பருமன் அப்படிங்கிறது மிக மோசமான விஷயம். உடல் பருமன் இல்லாமல் இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது. இதய நோய்கள் போன்ற பல விஷயங்களுக்கு, அதாவது சிண்ட்ரோம் எக்ஸ்னே இதுக்கு ஒரு பேர் இருக்கு. சர்க்கரை நோய், உடல் பருமன், அதிக ரத்த அழுத்தம், அதிக ரத்த கொழுப்புகள், இதெல்லாம் சேரும்போது சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில ரத்த குழாயில கொழுப்புகள் படிந்து இதயத்துக்கு போற ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் மாரடைப்பு, ஸ்ட்ரோக், எத்தனையோ பிரச்சனைகள். இதெல்லாம் வராம தடுக்கணும்னா சிண்ட்ரோம் எக்ஸ்ல முக்கியமான பகுதியான உடல் பருமன், அந்த உடல் பருமனை வராம தடுக்கணும். அப்ப அந்த உடல் பருமன் வராம தடுக்கணும்னா அருணா கயிறு நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர். ஆஹா, உடல் பருமன் நம்ம குண்டாகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம சுயமா முயற்சிகள் எடுத்து உடல் எடை மேலும் கூடாதவாறு பார்த்துக்கிட்டு குறைக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவோம். ஆக அறிவியல் காரணம் குறைச்சிருச்சுங்களா அருணா கயிறு கட்டுறதுக்கு? மற்றபடி அருணா கயிறுல
அந்த தொப்புள் கொடியோட ஒரு பகுதியை எடுத்து, அதாவது பிறந்த பின்னாடி அந்த தொப்புள் கொடியோட ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை தாயத்து மாதிரி பண்ணி அதை அருணாக்குடியில வச்சுக்கிறது அப்படிங்கறதுலாம் அது இதுல நான் கமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை தான். சரிங்க, வேற என்ன பயன்பாடு அரைஞான் கயிறுக்கு? அந்த காலத்துல நீச்சல் கத்து தரும் போதெல்லாம் குழந்தைகளோட அரைஞான் கயிறுல வேட்டியவோ சேலையவோ நல்லா இறுக்கி கட்டிட்டு அவங்கள நீச்சல் பழக விடுவாங்க. ஒருவேளை குழந்தை முழுகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அரைஞான் கயிற்றில் கட்டப்பட்ட வேட்டியவோ சேலையவோ இழுத்து அவங்க முழுகாம காப்பாத்துறதுக்கு பயன்பட்டு இருக்கு. பெரியவங்க அந்த காலத்துல வேலை செய்யும் போது, இப்ப வயல்ல வேலை செய்யறவங்க வயல்வெளிகள்ல அதிகமா பாம்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாம்பு கடிச்ச உடனே டக்குன்னு அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேல அந்த விஷம் ஏறாம இருக்க ஒரு விஷயத்தை கொண்டு கட்டணும் இல்லையா? அதுக்காக உடனே அந்த அருணா கயிறை கட் பண்ணி எடுத்து அதே கயிறை கட்டுறது அப்படிங்கிற வழக்கமும் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பாம்பு கடிக்கு அப்படி நம்ம கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அது கட்டக்கூடாது. ஏன்னா இறுக்கி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த விஷம் அங்க பயங்கரமா பரவி அந்த கீழே இருக்கக்கூடிய கால்கள்லாம் செப்சிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலதான் நம்ம அப்படி இறுக்கி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா லைட்டா ஒரு விரல் விடுற அளவுக்கு கொஞ்சமாவது லைட்டா வேணா கட்டலாம். ஆனா லைட்டா கட்டலாம் அப்படின்னு சில கைட்லைன் இருந்தாலும் இன்னைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான். பாம்பு கடிச்சா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. உடல் கை கால்கள் எல்லாம் தேவையில்லாம அசைக்க கூடாது. அப்படியே மன தைரியத்தோட ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் தைரியமா இருந்தாலே போதும். ஏன்னா பயமே ஒரு ஆளை கொன்னுடும் பாம்பு கடி பொறுத்த வரைக்கும். ஓகே, டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆயிட்டோம் நினைக்கிறேன். மறுபடியும் அரைஞான் கயிறுக்கு வருவோம். இந்த கயிறுக்கு வேற என்ன பயன்பாடு? சாவி கொத்து, ஓட்ட காலனாக்கள், முள் வாங்கி இதையெல்லாம் கோத்து வைக்கிறதுக்கு அருணா கயிறு பயன்படும். டாக்டர், அறிவியல் காரணங்களுக்குள்ள வாங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னீங்களே, அது உண்மையா? அதாவது ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் இருக்க நோயை தடுக்கக்கூடியதா இருக்கு அரைஞான் கயிறு. அதாவதுங்க, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நேரடியா பேசாம சுத்தி 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 பேசுறது. இப்படிதான் நான் சுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல. இன்டர்நெட்ல எவ்வளவு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி சயின்டிபிக் ஸ்டடிஸ் இல்ல. ஏன்னா இது ஒரு கலாச்சார பழக்கம். நம்ம நாடு சில இடங்கள்ல தான் இது இருக்கே தவிர எல்லா இடத்துலயும் இது கிடையாதுங்கிறதுனால யாரும் பெருசா இதை கொடுத்து ஆராய்ச்சியே பண்ணல. நான் இனிமே பண்ணினா தான் உண்டு. அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அனடாமிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் இதுவும் பொருந்தி போகுது. அதுல ஒன்றும் டவுட் இல்ல. கரெக்டா நம்ம இடுப்பு பகுதியில அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல அந்த அரைஞான் கயிறுங்கிறது குடல் இறக்கம் ஏற்படக்கூடிய அந்த பாயிண்ட் கிட்ட தான் நம்ம கரெக்டா அதை கட்டுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பா அது குடல் இறக்கம் வரதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல ஒரு கயிறு இருக்கிறது அப்படிங்கிறது மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா எனக்கு அறிவியல் ரீதியா இது உண்மைன்னு சொல்ல தெரியல. ஒரு அனுமானத்துல நான் சொல்றேன். ஆனா அரைஞான் கயிறு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அரைஞான் கயிறால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்குங்க. என்ன பிரச்சனைனா, இது ரீசெண்ட் டைம்ல ஒரு பிரச்சனை. கலப்படம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த கயிறு கட்டுறோம்னு வைங்களேன், இந்த கயிறு சில சமயம் சில பேர் இப்பெல்லாம் இந்த கலர் கயிறு கட்டுறாங்க. அதனால இதுதான் நான் பார்த்தது அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் தான். டையிங் த்ரெட் அரவுண்ட் த ஹிப்புக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுதான். நான் பார்த்தது அந்த கயிறுல ஏதாவது அந்த கெமிக்கல்ஸ் டை ஆட் பண்றாங்க, கலரிங் கெமிக்கல்ஸ். இந்த கலரிங் கெமிக்கல்ஸ் அந்த அரைஞான் கயிறுல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இது கட்டும்போது சில பேருக்கு அந்த டை குளிக்கிறோம் எல்லா நேரமும் உடல்லயே இருக்கிறதுனால அந்த அரைஞான் கயிறு தோல்ல பட்டு அந்த கெமிக்கல் நம்ம தோல்ல பட்டு அது அலர்ஜியை உண்டாக்குது. டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி. நாப்பி ரேஷ்னு ஒண்ணு இருக்கு, அந்த டைப்பர் போட்டா வரும். அதே மாதிரி அரைஞான் கயிறுக்குமே அந்த இடுப்பை சுத்தி ஒரு ரேஷ் மாதிரி வரலாம், டெர்மடைட்டிஸ், தோள்கள் வீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு. ஆனா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அப்கோர்ஸ் அரைஞான் கயிறை அணியறதை நிறுத்திட்டோம்னா அது போயிடுது அப்படிங்கிறது இதற்குரிய விஷயம். ஆனா இதுல டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இருக்கலாம் இந்த கயிறுல அப்படிங்கிறது இன்னைக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லாத்துலயும் கலப்படம் பாருங்க, எதுலலாம் பிரச்சனை உருவாகுதுன்னு இப்படி எல்லாம் கூட கேஸ்கள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஆக நம்ம கலாச்சாரப்படி அரைஞான் கயிறு அணியணும்னு விருப்பப்படுறவங்க அணியலாம், தப்பு கிடையாது. ஆனா நல்ல தரம் மிக்க குவாலிட்டியான அரைஞான் கயிறு அணியறது முக்கியம் அப்படின்னு என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அரைஞான் கயிறு கொடுத்து 10 நிமிஷம் வீடியோவில் பேசின ஒரே டாக்டர் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லி என்ன திட்ட போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.